ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய படம் பிஸ்டோல் வைப். 2008 வெளியான ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் மூவி. படம் ஸ்டார்டிங்ல இந்த படத்தோட ஹீரோ தான் கட்டுறாங்க. அவரோட பேர் மேட் காலின். திறமையான ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மக இருக்கா. ஒரு நாள் ராத்திரி சூது விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு குரூப் ஹீரோவை வழிமறிச்சு சண்டைக்கு வராங்க. வந்த எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டுறாரு. அப்ப அந்த குரூப்ல இருந்து ப்ளூன்னு சொல்லப்படுற ஒருத்தன் கண்ணை கட்டி விரட்டி ஹீரோவை அந்த நபருடைய பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவனுடைய பேரு த ஓல்ட் மேன். அந்த வயசான நபருக்காக ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்கறான். அது என்ன வேலைன்னா, டீலர்னு சொல்லப்படுற ஒரு கேங்ஸ்டரை கொலை செய்யணும். ஹீரோக்கு இதில் விருப்பமே இல்லை. அவர் இதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஹீரோக்கு கடன்கள் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேலை செஞ்சு கொடுக்க ஒத்துக்கிறாரு. உடனே அதுக்கான வேண்டிய வேலைகளாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் ஹீரோக்கு எலிசன் சொல்லப்படுற ஒரு பெண்ணு கூட ஹீரோக்கு பழக்கமாகுது. பலத்த பாதுகாப்போட டீலரும் அவனுடைய அடியாக்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க போது ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அங்குள்ள செக்யூரிட்டியை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த டீலரையும் அங்கேயே கொண்டுடுறாரு. அடுத்த வேலை ஹீரோக்கு கொடுக்கப்படுது. இந்த தடவை ஒரு சைனீஸ் கேங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும். ஆனா அது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. பலத்த பாதுகாப்போட எப்போதுமே அவனுடைய அடியாக்கள் அவனை சுத்தி இருப்பாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவன் போலீஸ் அதிகாரியா இருக்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹீரோக்கு வேலை கொடுக்குற அந்த குரூப்பை பத்தி விசாரிச்சு பார்க்க சொல்றாரு. ஒரு நாள் ஹீரோ காடியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு 2 பேர் வந்து போலீஸ்னு சொல்லி அவரை கொலை பண்ண பாக்குறாங்க. ஹீரோ அந்த 2 நபரையும் பிடிச்சி அடிச்சு யார் என்ன கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த நபர் சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்க போது ப்ளூன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவன் கிட்ட இருந்து எந்த மாதிரி பதிலும் வராதனால கிளம்பி அவருடைய வீட்டுக்கே போறாரு. அங்க அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவருடைய ஃப்ரெண்ட் வீட்டுல இல்லாதது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கிளம்பி அவருடைய ஆபீஸ்க்கே போறாரு. ஸ்டீவ் ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்பயே அவருக்கு புரிஞ்சிருது அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு. இந்த சைனீஸ் கேங்க கொல்றதுக்கு அந்த குரூப்ல ஜானின்னு சொல்லப்படுற ஒருத்தனோட மூலியமா அந்த பில்டிங்குள்ள போய் அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற அடியாக்களை எல்லாத்தையும் கொலை செய்யறாரு. அந்த இடத்துல இந்த சைனீஸ் கேங்களுடைய ஆளுங்க நிறைய பேர் இன்னும் வர ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே ப்ளூக்கு தெரிஞ்சது இதுக்கு மேல ஹீரோ தனியாக சமாளிக்க முடியாதுன்னு உடனே அவரோட காடி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஹீரோ கூட சேர்ந்து சண்டை போடுறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சைனீஸ் கேங்களோட தலைவனை கொண்டுடுறாங்க. அடுத்த வேலை ஹீரோக்கு கொடுக்கப்படுது. அந்த போட்டோ பார்த்தோன்னே ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொலை சொல்லியிருக்காங்க. உடனே இந்த விஷயத்த ஸ்டீவன் சொல்லி அலர்ட் பண்றாரு. இந்த ஓல்ட் மேன் எங்க இருக்கான்னு சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவனை சாவடிக்கிறதுக்கு அவனோட இடத்துக்கே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவன் நல்லவன் கிடையாது. ஹீரோடைய பார்ட்னரை கொன்னு அங்க வச்சிருந்த டிபார்ட்மெண்ட் காசை திடி ஹீரோ வேலையில இருந்து பண்ணி நீக்கம் செய்ய வச்சு இப்ப ஹீரோ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவதான். சேர்ச்சில் ஹீரோக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபாதர் அவரை போய் பார்த்து ஹீரோ எங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவருக்கு தெரியும், ஆனா தெரியலன்னு சொல்லிடுறாரு. இது கேட்டு ஆத்திரப்பட்ட ஸ்டீவன் கத்தி எடுத்து அந்த நபரை குத்தி அங்கேயே சாவடிச்சிடறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஹீரோ கிளம்பி நேரா சர்ச்சுக்கு போறாரு. இடத்துல சர்ச் ஃபாதர் இறந்து கிடக்கிறது பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா வருத்தப்படுறாரு. டைரக்டா ஸ்டீவன்ட்டே கேட்டுறாரு, இந்த கொலையை நீதானே செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. இது மட்டும் இல்ல, இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நீதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்டீவனுக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோ அரெஸ்ட் பண்ணி அவங்களோட கஸ்டடி கொண்டு போயிடுறாங்க. அப்ப ஒரு பிளான் ஒன்று செய்யறாங்க. ஹீரோவை பகடக்காயா வச்சு ஓல்ட் மேனையும் அவரோட டீமையும் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ப்ளூ கஷ்டப்பட்டு ஹீரோவை எப்படியும் தப்பாத்திடுறாரு. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க சமயத்துல எலிசா அந்த இடத்துக்கு வராங்க. ஸ்டீவோட கதையை முடிக்கிறதுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கே ஹீரோ போறாரு. அந்த இடத்துல பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த இடத்துல ஓல்ட் மேனோட டீம் ஹீரோக்கு உதவி செய்யறாங்க. கடைசியா ஸ்டீவை எப்படி கொலை செய்யறாரு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை.